தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடி அனல் மின் நிலைய தீ விபத்தால் 3 யூனிட்டுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. தூத்துக்குடியில் 1 மற்றும் 2வது யூனிட்களில் உள்ள கேபிள் வயர்கள் அதிக அளவில் பாதிப்பு அடைந்துள்ளதால் அதனை சீர் செய்ய 3 மாதங்களாகும் என தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன். தற்பொழுது இந்த தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை சீர் செய்ய 3 மாத காலம் ஆகும் என கூறப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிகாமணி. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு காரணமாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உள்ள 1, 2 மற்றும் 3வது யூனிட்டுகள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளன. இதில் குறிப்பாக 1வது மற்றும் 2வது யூனிட்டுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இதனால் இந்த யூனிட்டுகளை உற்பத்தியை துவங்க 3 மாத காலம் ஆகும் எனவும், மேலும் தற்போது தீ அணைக்கப்பட்டாலும் கடுமையாக வெப்பம் நிலவுவதால் முழுமையாக கணக்கெடுப்பு படி நடத்த முடியவில்லை என்று தமிழ்நாடு மின்சார வாரிய மேலாண்மை இயக்குனர் அல்பி ஜான் பர்கீஸ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு சுமார் ஒரு 10 மணி அளவில் தீ பிடித்தது. இந்த தீயானது மிகப்பெரிய அளவில் எரிந்து 1வது மற்றும் 2வது யூனிட் மற்றும் 3வது யூனிட் ஆகிய பகுதிகளில் கேபிள் கேலரி பகுதி மற்றும் பிரேக்கர்கள் இருக்கக்கூடிய சுவிட்ச்யார்டு பகுதி ஆகிய பகுதிகளில் தீ மளமள பரவியது. சுமார் 18 மணி நேரம் போராடி தீயை தீயணைப்பு 4-5 மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கவச வீரர்கள் நவீன கருவிகள் மூலம் தீயை அணைத்தனர். நேற்று மாலை தீ கட்டுக்கு கொண்டு வந்த நிலையில் குளிரூட்டப்பட்ட நிலையிலும் தற்போது வரை அந்த பகுதியில் கடும் வெப்பம் நிலை வருகிறது. இந்நிலையில் இன்று காலை தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக மேலாண்மை இயக்குனர் அல்பி ஜான் பர்கீஸ் மற்றும் அவரது தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் தூத்துக்குடி அனல் மின் நிலைய தலைமை உள்ளிட்டவர்கள் ஆய்வு செய்தனர். பின்னர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து மேலாண்மை இயக்குனர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 மற்றும் 2 மற்றும் 3 அலைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 1 மற்றும் 2 அலைகளில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 3வது அலையில் சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்புகளை கண்டறிவதற்காக குழு அமைக்கப்பட்டு பொறியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு அது கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. தற்போது தீ அணைக்கப்பட்டாலும் அந்த அனல் மின் நிலைய வளாக பகுதி உள்ளே முழுவதும் கடும் வெப்பமாக இருப்பதால் உள்ளே சென்று முழுமையாக கணக்கெடுப்பு நடத்த முடியவில்லை. இந்த கணக்கெடுப்பு நடத்தி சேத பாதிப்பு குறித்து அறிவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் ஆகும் என தெரிவித்தார். 3வது யூனிட்டில் சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு 2 காலங்களில் உற்பத்தி துவங்கக்கூடும் என தெரிவித்த அவர், மற்றும் 1வது மற்றும் 2வது யூனிட்டில் கேபிள் வயர்கள் மற்றும் பிரேக்கர்கள் ஆகியவை முற்றிலுள்ளதால் அது எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு மாற்ற வேண்டும் ஆகியவை புதிதாக எவ்வளவு போட வேண்டும் என்பது கணக்கெடுப்பு நடத்த பின்பு அங்கு உற்பத்தியை துவங்க 2-3 மாதங்கள் ஆகும் என அவர் தெரிவித்தார். மேலும் மின் உற்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய டர்பைன் பகுதியில் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவித்த அவர், மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்காக குழுவினர் ஆய்வு செய்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த கோடை காலம் என்பதால் மின் உற்பத்தி பாதிப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என கேட்டதற்கு மேலாண்மை இயக்குனர் அந்த பாதிப்பு குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். விரைவில் இந்த தூத்துக்குடி அனல் மின் நிலையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மிகவும் முக்கியமான அனல் நிலையம் என்பதால் அதில் மீண்டும் உற்பத்தியை துவங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சிகாமணி, விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.